ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் சிகப்பரிசி குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சிகப்பரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், அரிசி எடுத்து அதே கப்பில் 1/4 கப் உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டு 2-3 தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு உளுந்து அரிசி எல்லாமே. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ மாவு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன்னா. போட்டு மாவை கரைச்சி மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் புளிக்கட்டும். மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துடனே நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், நம்மளுடைய மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை கரைச்சி விட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து ஒத்தாப்பில் கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு ரெடியாக எடுத்து நான் அடுப்பில் ஏற்கனவே குழி பணியாரம் கல்லை போட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை 3/4 குழிக்கு வர்ற அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் மாவு விட்டுக்கலாம். மாவு விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-7 நிமிஷம் இது ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா செவந்து வந்திருக்கு ஒரு பக்கம். இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் பொறுமையாக. இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி மூடி போட்டு இது இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்து வந்துருது 2 சைடும். நம்ம பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.